அது ஒரு அழகான கிராமம். பச்சை சேலையை போர்த்தியது போல பசுமையான ஒரு சூழல். அந்த கிராமத்தில் ராசையா மல்லிகா என்ற தம்பதி வாழ்ந்து வராங்க. அவங்களுக்கு சுஜிதா என்ற 10 வயது சுட்டி குழந்தை ஒன்று உண்டு. 5ஆம் வகுப்பு படிக்கிறாள். பார்ப்பதற்கு துருதுருவென்று அழகாக இருப்பாள். நண்பர் நண்பிகளோடு விளையாடுவது அவள் பொழுதுபோக்கு. ராசையா காலையில் கூலி வேலைக்கு போனால் இரவுதான் வீடு திரும்புவார். மல்லிகாவோ 100 நாள் வேலைக்கு சென்று விடுவாள். அவர்களுக்கு ஒரு குழந்தை இருப்பதையே மறந்து அவர்கள் வேலையே கதியென்று இருந்தனர். இப்போது சுஜிக்கு வயது 18. பாவாடை தாவணி போட்ட பருவ நிலா. கிராமத்திற்கே உரிய உடல்வாகும் வெகுளித்தனமான அந்த அழகான முகமும் அனைவரையும் சுண்டி இழுக்கும். அங்கிருக்கும் ஆண்களுக்கு எப்போதுமே அவள் மீது ஒரு கண் உண்டு. அவளுடன் படித்த பிள்ளைகள் அவள் வீட்டிற்கு வருவார்கள். அதில் அடுத்த தெருவில் வசிக்கும் கார்த்திக் என்ற பையனும் ஒருவன். எல்லோரும் கதை பேசுவது, டிவி பார்ப்பது, செல்போன் நோண்டுவது என்று பொழுதை கழித்தார்கள். சிறு வயது முதலே எல்லோரும் ஒன்றாக வளர்ந்தவர்கள் என்பதால் ராசையாவிற்கும் மல்லிகாவிற்கும் அது தவறாக தெரியவில்லை. அன்று ஒரு நாள் அடுத்த ஊரில் திருவிழா என்பதால் சுஜியின் தோழிகள் அங்கு சென்று விட்டார்கள். வழக்கம் போல ராசையாவும் மல்லிகாவும் அவர்கள் வேலையை பார்ப்பதற்காக வெளியே சென்றார்கள். சுஜி தனியாக இருந்தாள். கார்த்திக் சுஜிதாவை பார்ப்பதற்காக அவள் வீட்டிற்கு வந்தான். வழக்கம் போல் இருவரும் கதை பேச ஆரம்பித்தார்கள். யாரும் இல்லாமல் தனிமையில் அவர்கள் இருந்ததால் சுஜிதாவை அங்கெங்கே தொட்டு தொட்டு பேச ஆரம்பித்தான். அவளுக்கும் அது சுகமாக இருந்தது. தனிமையில் இனிமை காண ஆரம்பித்தார்கள். நாட்கள் உருண்டோடியது. அவர்கள் நெருக்கமாக இருக்கும் சூழ்நிலையை அவர்களே உருவாக்கினார்கள். 5 மாதம் கடந்தது. சுஜிதாவிற்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போனது. அவள் தாய் அவளை டாக்டரிடம் அழைத்து சென்றாள். அப்போதுதான் சுஜிதா 5 மாதம் கர்ப்பம் என்று தெரிந்தது. ராசையாவிற்கும் மல்லிகாவிற்கும் உடல் தீப்பற்றி எரிவது போல் இருந்தது. மல்லிகா வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அழுதாள். ராசையா தலையை பிடித்து கொண்டு கீழே உட்கார்ந்தார். சிறிது நேரம் சென்ற பிறகு மகளிடம் விசாரித்தார்கள். மகள் சொன்னதை கேட்டதும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். மகளை அழைத்து கொண்டு கார்த்திக் வீட்டிற்கு சென்றார் ராசையா. கார்த்திக் எதையோ சாப்பிட்டு கொண்டிருந்தான். ராசையா அவனை பார்த்ததும் பலார் என்று கன்னத்தில் அறைந்தார். அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கோ ஒன்றும் புரியவில்லை. ஆனால் கார்த்திக் தலை குனிந்து கொண்டான். அட பாவி, உன்னை என் புள்ள மாதிரி நினைச்சுதானே வீட்டுக்குள்ள சேர்த்தேன். இப்படி எங்க தலையில கள்ள தூக்கி போட்டுட்டியடா பாவி என்று அழுதாள் மல்லிகா. கார்த்திகின் பெற்றோர்கள் அவனிடம் விசாரித்தார்கள். தனக்கு எதுவுமே தெரியாது, இவர்கள் என் மீது பழி போடுகிறார்கள் என்று நாடகமாடினான் கார்த்திக். வீடு சண்டை தெரு சண்டையாக மாறியது. அந்த ஊரில் உள்ள பெரிய மனிதர்கள் அங்கே ஒன்று கூடினார்கள். சரிப்பா, நடந்தது நடந்து போச்சு, மேல் கொண்டு என்ன செய்யலான்னு யோசிங்க என்றார் ஒரு பெரியவர். மேல் கொண்டு என்ன செய்யலான்னு யோசிங்க என்றார் ஒரு பெரியவர். இன்னொரு பெரியவர் உருப்படியான யோசனையை கூறினார். நல்லபடியா குழந்தை பிறக்கட்டும், DNA டெஸ்ட் எடுக்கலாம். இந்த பையன்தான் அப்பானா நாங்களே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் என்றார் ஒரு பெரியவர். இரு வீட்டாரும் அதற்கு சம்மதித்தார்கள். ராசையாவிற்கும் மல்லிகாவிற்கும் அவர்கள் வார்த்தை ஆறுதலாக இருந்தது. தன் மகளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தார்கள். 10வது மாதம் அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் சுஜிதா. DNA டெஸ்ட் எடுத்தார்கள். அதில் கார்த்திக் தான் அப்பா என்று உறுதியானது. சில நாட்கள் கழித்து சுஜிதாவின் தோழி அவளை பார்க்க வந்தாள். சுஜிதா, உனக்கு விஷயம் தெரியுமா? கார்த்திக் இப்போ இந்த ஊர்லேயே இல்லை, அவனை எங்கேயோ வெளியூருக்கு அனுப்பி வச்சிட்டாங்க என்றாள் அவள் தோழி. கண்கலங்கினாள் சுஜிதா. தன் அப்பாவிடம் விஷயத்தை சொன்னாள். அவர் அவசரமாக கார்த்திகின் வீட்டை நோக்கி நடந்தார். வீடு பூட்டியிருந்தது. அங்கே இருப்பவர்களிடம் விசாரித்தார். எங்களுக்கு எதுவும் தெரியாது என்றார்கள். மாதங்கள் உருண்டோடியது. கார்த்திகின் வீடு பூட்டியபடியே இருந்தது. ராசையா வெளியே போவதை தவிர்த்தார். வெளியே செல்வதற்கு அவருக்கு அவமானமாக இருந்தது. வீட்டிற்குள்ளேயே முடங்கினார். இதனால் ராசையாவிற்கும் மல்லிகாவிற்கும் தினமும் சண்டை வந்து கொண்டே இருந்தது. வீட்டில் நிம்மதி இல்லாமல் போனது. சுஜிதா மிகவும் மனபாதிப்புக்குள்ளானாள். என்ன செய்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. விடியற்காலை 4 மணி. குழந்தை நன்றாக தூங்கி கொண்டிருந்தது. மெதுவாக அம்மாவின் பெட்டியை திறந்து ஒரு சில 100 ரூபாயை எடுத்துக்கொண்டாள். மெதுவாக கதவை திறந்து பேருந்து நிலையத்தை நோக்கி நடந்தாள்.
ஒரு பஸ்ஸில் ஏறி அமர்ந்தாள். எங்கம்மா போகணும்? சென்னைக்கா என்றான் கண்டக்டர். ஆமாம் என்று தலையசைத்தாள் சுஜிதா. பேருந்து சென்று கொண்டிருந்தது. எங்கே போவது என்று தெரியாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தாள் சுஜிதா. பூந்தமல்லியில் பஸ் நின்றது. அங்கேயே இறங்கி கொண்டாள் சுஜிதா. பசி வயிற்றை கிள்ளியது. தன் கையில் வைத்திருந்த 100 ரூபாய் எடுத்துக்கொண்டு ஓட்டலுக்குள் நுழைந்தாள். அங்கே டேபிளில் உட்கார்ந்தாள். தன் குழந்தையின் முகம் நினைவிற்கு வந்தது. தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். அங்கே காரில் வந்த ஒரு தம்பதி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவள் அழுவதை எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த தம்பதி இவள் அருகே வந்தார்கள். என்னம்மா ஆச்சு? சாப்பிட பணமில்லையா என்றார்கள். நான் கிராமத்திலிருந்து வந்துட்டேன். நான் ஒரு அனாதை, எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல என்று சொல்லி அழுதாள் சுஜிதா. எங்கள் வீட்டுக்கு வரீங்களா? எங்கள் வீட்டில் தங்கி வேலை செய்கிறீங்களா என்றார்கள். சரி என்று தலையாட்டினாள் சுஜிதா. காரில் அவர்களுடன் பயணமானாள். அவர்கள் வீடை பார்த்தவுடன் பிரமித்து போனாள். இப்படி ஒரு வீட்டை அவள் வாழ்நாளில் அவள் பார்த்ததே இல்லை. அந்த வீட்டில் ஒரு அறையை அவளுக்கு ஒதுக்கினார்கள். வீட்டில் உள்ள வேலையை செய்து கொண்டு அந்த அறையில் தங்கி கொண்டாள் சுஜிதா. மாதங்கள் உருண்டோடியது. சுஜிதாவை தன் வீட்டில் தங்க வைத்தவர் பெயர் சித்தார்த். அவர் சினிமா துறையில் அசிஸ்டன்ட் டைரக்டராக பணிபுரிகிறார். ஒரு சில சமயம் சினிமா துறையில் உள்ளவர்கள் சித்தார்த் வீட்டிற்கு வருவார்கள். எல்லோருக்கும் காபி டிஃபன் செய்து கொடுப்பது, அந்த வீட்டில் மற்ற வேலைகளை செய்வது என்று பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தாள். சித்தார்த்துக்கும் அவர் மனைவிக்கும் சுஜிதாவை மிகவும் பிடித்து போனது. அன்று ஒரு நாள் பிரபல டைரக்டர் ஒருவர் சித்தார்த் வீட்டிற்கு வந்திருந்தார். வழக்கம் போல் பலகாரங்களை எடுத்து வந்து டைனிங் டேபிளில் வைத்தாள் சுஜிதா. வந்த டைரக்டர் சுஜிதாவை சற்று நேரம் உற்று பார்த்தார். கிராமத்திற்கே உரிய அவள் அழகான உடல்வாகும், துருதுருவென்ற கண்களும் அழகான முகமும் அவருக்கு மிகவும் பிடித்து போனது. அவர் சித்தார்த்திடம் பேசினார். சித்தார்த், ஹீரோயினுக்கு தங்கச்சி நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். நானும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்தேன், எதுவும் செட் ஆகலை. உன் வீட்டில் இப்போ வேலை செய்கிறாள் அந்த பொண்ணு, அந்த வேஷத்துக்கு சூட்டபுளாக இருப்பா. நீ என்ன நினைக்கிற என்று கேட்டார். நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சார் என்றான் சித்தார்த். அப்போ நான் வரேன் சித்தார்த் என்று விடை பெற்றார். மறுநாள் இதை பற்றி அவளிடம் பேசினான் சித்தார்த். சுஜிதா பதில் சொன்னாள். உங்கள் இஷ்டம் சார். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்தவங்க நீங்கள். உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார் என்றாள் சுஜிதா. அந்த டைரக்டரிடம் விஷயத்தை சொன்னான் சித்தார்த். சுஜிதா ஷூட்டிங்கிற்கு கிளம்புவதற்கு முன் வீட்டு வேலையெல்லாம் முடித்துவிட்டு கிளம்பினாள். மாதங்கள் கடந்து போனது. சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடிக்க ஆரம்பித்தாள். சினிமாவிற்காக சுஜி என்று பெயரை மாற்றினார்கள். அவள் நடித்த படங்களில் கதாநாயகியை விட சுஜி அழகாக தெரிந்தாள். அதனால் அடுத்து வந்த ஒரு சில படங்களில் கதாநாயகி வாய்ப்பு சுஜிக்கு கிடைத்தது. மெல்ல மெல்ல அவள் புகழ் பட்டி தொட்டியெல்லாம் பரவ ஆரம்பித்தது. அவள் நடித்த ஒரு படம் வெள்ளி விழா கண்டது. மிக பெரிய ரசிகர்கள் கூட்டம் உருவானது அவளுக்கு. சுஜியின் கால்ஷீட் கிடைப்பது கடினமாக இருந்தது. தனக்கென்று ஈசிஆரில் ஒரு பங்களாவை விலைக்கு வாங்கினாள். தனக்கென்று ஒரு உதவியாளரை வைத்து கொண்டாள். வீட்டு வேலை செய்வதற்கு பணியாட்கள், சகல வசதியையும் அனுபவித்தாள் சுஜி. சித்தார்த்துக்கும் அவன் மனைவிக்கும் நன்றி மறவாமல் சினிமா துறையில் பல வழிகளில் அவர்களுக்கு உதவி செய்தாள். மிகவும் ஃபேமஸான ஒரு நடிகையாக மாறிவிட்டாள் சுஜி. அவள் சம்பளம் பல லட்சங்களிலிருந்து பல கோடியாக உயர்ந்தது. எல்லாவற்றிற்கும் அவள் கொடுத்த விலை அவள் அழகான உடல், அயராத உழைப்பு. அன்று ஒரு நாள் ஷூட்டிங் முடித்துவிட்டு சோர்ந்து போய் வீடு திரும்பினாள். தன் உதவியாளரை அழைத்தாள். சார், என்னை தேடி யார் வந்தாலும் நான் ஊரில் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுங்க என்றாள். தன் அறைக்குள் நுழைந்தாள். மெத்தையில் ஆயாசமாய் சாய்ந்தாள். எதிரே சுழற்சியில் அழகான ஒரு குழந்தை படம். சற்று நேரம் உற்று பார்த்தாள். அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இப்போது என் குழந்தைக்கு 10 வயது இருக்கும். இத்தனை வருஷம் எப்படி என் குழந்தையை நான் பார்க்காம இருந்தேன்? தலையணையில் முகம் புதைத்து அழுதாள் சுஜி. குழந்தையை பார்க்க வேண்டும் என்று அவள் தாய்மனம் துடித்தது. ஒரு சில நாட்களில் மிகவும் விலை உயர்ந்த ஒரு காரில் தன் உதவியாளருடன் கிராமத்திற்கு பயணமானாள். பல மணி நேரம் கழித்து தன் கிராமத்தை அடைந்தாள். தன் கால் பதித்து விளையாடிய இடத்தையெல்லாம் கண்ணீரோடு பார்த்து கொண்டு வந்தாள். டிரைவருக்கு தன் வீட்டை அடையாளம் காட்டினாள். ஒரு ஓட்டு வீட்டின் முன்பு கார் வந்து நின்றது.
சுஜிதா வீட்டிற்குள் நுழைந்தாள். அங்கே விளையாடி கொண்டிருந்த ஒரு குழந்தை ஓடி வந்தது. தாத்தா தாத்தா யாரோ வந்திருக்காங்க என்று கூறிக்கொண்டே உள்ளே ஓடியது. உள்ளே இருந்து ஒரு பெரியவரும் அம்மாவும் வெளியே வந்தார்கள். அவர்களுக்கு சற்று நேரம் தன் மகளை அடையாளம் தெரியவில்லை. அந்த குழந்தை தயங்கி தயங்கி சுஜியை பார்த்தது. ஓடி போய் தன் குழந்தையை அணைத்து கொண்டாள் சுஜிதா. உதவியாளர் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். குழந்தை சுஜியை அப்படியே உரித்து வைத்திருந்தது. சுஜி தன் அம்மா அப்பாவை கட்டிப்பிடித்து கொண்டு ஓவென்று அழுதாள். என்னை மன்னிச்சிடுங்கப்பா, உங்க எல்லோரையும் தவிக்க விட்டுட்டு நான் ஓடி போயிட்டேன் என்று அழுதாள். எல்லோரும் சகஜ நிலைக்கு திரும்பினார்கள். அம்முக்குட்டி, அம்மா எங்கன்னு எங்களை தொலைச்சி எடுப்ப இல்லை, இவ தான் உங்கள் அம்மா என்றார் பெரியவர். தாத்தா தாத்தா நான் என் ஃப்ரெண்டுங்களையெல்லாம் சொல்லிட்டு வரட்டுமா என்றாள் குழந்தை. அப்புறமா சொல்லலாம் என்று தன் மடி மீது உட்கார வைத்தாள் சுஜிதா. பெரியவர் ஆச்சரியத்துடன், உன்னை எங்களுக்கு அடையாளமே தெரியல, சினிமா நடிகை மாதிரி இருக்கு, உங்க அம்மா தினமும் அழுது புலம்புவா, நீ உயிரோட இருக்கியா இல்லையான்னு எதுவுமே எங்களுக்கு தெரியல என்றார். உதவியாளர், ஐயா அவங்க பொண்ணு நிஜமாவே ஒரு சினிமா ஸ்டார் தான், அவங்களுக்கு எவ்வளோ பணமும் புகழும் இருக்குது தெரியுமா, நீங்கள் இப்படி வறுமையில் இருக்கிறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்றார். அதற்குள் விஷயம் தெரிந்து அந்த வீட்டை சுற்றி கூட்டம் சேர ஆரம்பித்தது. சில மணி நேரம் கழித்து தன் அப்பா அம்மா குழந்தையை அழைத்து கொண்டு சென்னைக்கு பயணமானாள் சுஜிதா. தன் உதவியாளரிடம் யார் கேட்டாலும் சுஜிதாவின் அக்கா குழந்தை என்று சொன்னாள். வருடங்கள் உருண்டோடியது. சுஜியின் தாய் தந்தை அவர்கள் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு ராஜ வாழ்க்கையை அனுபவித்தார்கள். தன் மகளை ஒரு பெரிய கான்வென்ட்டில் படிக்க வைத்தாள். ஒரு நாள் கொடைக்கானலில் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது. அங்கு தன் அப்பா அம்மா குழந்தையை அழைத்து கொண்டு சென்றாள். அங்கு தன் மகள் நடிப்பதையும் அவளுக்கு இருக்கும் செல்வாக்கையும் பார்த்து பிரமித்து போனார்கள். ஒரு நாள் சுஜியின் உதவியாளர் அவசரமாக ஓடி வந்தார். மேடம், உங்களை பார்க்க 3 பேர் வந்திருக்காங்க, உங்கள் ஹஸ்பண்டுன்னு ஒருத்தர் சொல்கிறாருமா என்றார். சுஜி புருவத்தை உயர்த்தினாள். எனக்கு ஹஸ்பண்டா? அது எப்படி எனக்கே தெரியாத ஒரு ஹஸ்பண்டு? சுஜி தன் மாடி அறையிலிருந்து பார்த்தாள். வந்தவர்கள் வேறு யாரும் அல்ல, அவள் கையில் குழந்தையை கொடுத்துவிட்டு ஓடிப்போன அவனும் அவன் பெற்றோர்களும். பத்ரகாளியாக மாறினாள் சுஜி. காவலாளியை அழைத்து அவர்களை கழுத்தை பிடித்து வெளியே தள்ள சொன்னாள். இப்போ வெளியே போறீங்களா இல்லை போலீஸை கூப்பிடவா என்று விரட்டினான் செக்யூரிட்டி. வந்தவர்கள் கூனி குறுகி வெளியேறினார்கள். காலச்சக்கரம் சுழன்றது. சுஜியின் மகள் எல்லாவற்றிலும் முதன்மையாக திகழ்ந்தாள். சுஜியின் ஆசை தன் மகள் IAS ஆக வேண்டும் என்று விரும்பினாள். தன் மகளுக்கு பக்கபலமாக இருந்தால் சுஜிதா. வருடங்கள் உருண்டோடியது. சுஜியின் மகள் IAS தேர்வில் வெற்றி பெற்றாள். அந்த குடும்பமே ஆனந்த கூத்தாடியது. ஏழைகளுக்கெல்லாம் தன் மகள் கையால் உணவு படைத்தாள் சுஜிதா. அவள் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஆம், அவள் பிறந்து வளர்ந்த ஊருக்கே சுஜியின் மகள் கலெக்டராக பதவியேற்றாள். காலச்சக்கரம் சுழன்றது. சிறந்த நடிகைக்கான விருது சுஜிக்கு கிடைத்திருந்தது. அதை வாங்குவதற்காக தன் அப்பா அம்மா மகளுடன் காரில் பயணமானாள். பலத்த கரகோஷத்திற்கிடையே ஒரு அமைச்சர் அந்த அவார்டை அவள் கையில் கொடுத்தார். புன்சிரிப்போடு அதை வாங்கி கொண்டு கீழே இறங்கியவள் நெஞ்சை பிடித்து கொண்டு சுருண்டு விழுந்தாள். அவசரமாக காரில் படுக்க வைத்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். வழியிலேயே அவள் உயிர் பிரிந்தது. சுஜியை செக்கப் செய்த டாக்டர் கவலையுடன் கையை விரித்தார். சுஜியின் மகள் மருத்துவமனை என்றும் பாராமல் உருண்டு பிறண்டு அழ ஆரம்பித்தாள். வயதானவர்கள் செய்வதறியாது பிரமை பிடித்து போய் உட்கார்ந்தார்கள். கல்லிலும் முள்ளிலும் அவள் கடந்து வந்த பாதை ஒரு முடிவுக்கு வந்தது. அவள் கடமை முடிந்துவிட்டது என்று நிம்மதி பெருமூச்சுடன் அவள் ஆன்மா விடை பெற்றது.